குழந்தைங்களுக்கு சன்லைட்ல இருந்து நேச்சுரலா விட்டமின் டி கிடைக்கணும்னா அவங்கள எப்போ வெளியில கூட்டு போகணும்? நீங்க எப்போ கூப்பிட்டு போறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஐடியலா பார்த்தீங்க அப்படின்னா உச்சி வெயில் சொல்லுவோம் இல்லையா, 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அந்த டைம் தான் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ். ஆனால் அந்த டைமில் குழந்தைங்களை வெளியில் கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால குழந்தையோட ஸ்கின்னில் ரேஷஸ் வரும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ எப்பயுமே குழந்தைங்கள வந்து ஒன்று ஏர்லி மார்னிங் ஒரு 9 மணி அந்த டைமில், இல்லைனா லேட் ஈவினிங் 4 மணிக்கு அப்புறமா நீங்கள் வந்து வெளியில் கூப்பிட்டு போகும்போது சூரிய ஒளியிலேருந்து அவங்களுக்கு தேவையான விட்டமின் டி கிடைக்கும். ஆனால் இதில் நீங்கள் 2-3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு, குழந்தைங்கள ரொம்ப நேரம் வெளியில் கூப்பிட்டு போகக்கூடாது. 15 நிமிஷம் இல்லை, ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் கூப்பிட்டு போகலாம். அதுக்கு மேலே வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நம்பர் 2, பிறந்த குழந்தைங்கள வெளியில் கூட்டு போக வேணாம். 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வீட்லேயே ஜன்னல் வழியாக சூரிய ஒளி உள்ளே வரும் இல்லையா, இந்த சன்லைட்டை மட்டும் நீங்கள் காமிச்சாலே போதும், ஓரளவுக்கு விட்டமின் டி கிடச்சிரும். 3வது ரொம்ப இம்பார்ட்டன்ட், குழந்தைங்களுக்கு 1 வயசு வரைக்கும் விட்டமின் டி சொட்டு மருந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்கள் குழந்தைக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி வராமல் பார்த்துக்கலாம். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.